திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பில் சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் 6000 ரூபாய் வெள்ள நிவாரணத் தொகை 98% வழங்கப்பட்டு விட்டதாக தெரிவித்தார். தென் மாவட்ட மக்களுக்கும் நிவாரணத் தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். சிறுபான்மை மக்கள் மீது எடப்பாடி பழனிசாமிக்கு திடீர் பாசம் பொங்குவதாக கூறிய ஸ்டாலின், பிஜேபியுடன் கூட்டணி இல்லை என கபட நாடகம் போடுவதாகவும் விமர்சித்தார். சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு விழாவில் பேசின பழனிசாமி அவர்கள் சிறுபான்மை மக்களுடைய பாதுகாவலனாக அதிமுக தான் அப்படின்னு பேசியிருக்கிறார். சிறுபான்மை மக்கள் மேல் அவருக்கு திடீர்னு பாசம் பொங்குது. நான் கேட்குறேன், குடியுரிமை திருத்த சட்டம், காஷ்மீர் சிறப்புரிமை ரத்து, முத்தாலாக் எல்லா சட்டங்களையும் கண்ணை மூடிக்கிட்டு ஆதரித்தவர்னு தெரியும் பழனிசாமி. கூட்டணி தர்மத்திற்காக ஆதரிக்க வேண்டியதாக இருந்ததுன்னு சப்பை கட்டினார். இப்போ பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு ஒரு கபட நாடம் போட்டுக்கிட்டு இருக்கிறார். பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறாரா? இல்லையே. இவருடைய நாடகத்தை எல்லாம் பார்த்து மக்கள் யாரும் நிச்சயமாக சொல்லுகிற ஏமாற மாட்டார்கள். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.